தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்ற 3000த்திற்கும் மேற்பட்டோருக்கு சைவ விருந்து அளிக்கப்பட்டது. விழாவில் பவுன்சர்களின் ஆதிக்கமும் அதிகம் இருந்தது. பூஞ்சேரியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழாவில் 3000த்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழா அரங்கிற்கு வெளியே பாம்பு ஒன்று திடீரென அங்கு புகுந்ததால் பத்திரிகையாளர்கள் மற்றும் தொண்டர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். பிரசாந்த் கிஷோர் இந்த விழாவில் பங்கேற்ற நிலையில் மும்மொழி கொள்கையை எதிர்த்து கையெழுத்து இயக்கத்தை விஜய் தொடக்கி வைத்தார். அதில் கட்சியினர் பலர் கையெழுத்திட்ட நிலையில் பிரசாந்த் கிஷோர் கையெழுத்திட மறுத்துவிட்டார். மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவிலிருந்து விலகிய ரஞ்சனா நாச்சியார் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். கூட்டம் தொடங்கி சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு மண்டபத்துக்கு வந்த நடிகர் தாடி பாலாஜியை உள்ளே செல்ல பவுன்சர்கள் அனுமதிக்கவில்லை. உரிய அழைப்புதல் இருந்தும் 15 நிமிடங்களுக்கு பிறகே அவர் உள்ளே அனுமதிக்கப்பட்டார். இது ஒருபுறம் என்றால் பவுன்சர்களின் ஆதிக்கம் விஜய் நிகழ்ச்சியில் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்றே சொல்ல வேண்டும். மண்டபத்திற்கு செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளர்களிடம் மிக கடுமையாக பவுன்சர்கள் நடந்து கொண்டனர். இதில் ஒரு பத்திரிகையாளர் தாக்கப்பட்டு நிலை குலைந்த நிலையில் இதற்கு பத்திரிகையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். விழாவில் பங்கேற்ற 3000 நிர்வாகிகள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சைவ உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது. வடை, பாயாசம், கூட்டு, பொரியல் உட்பட 21 வகையான சைவ உணவுகள் சுட சுட தயார் செய்யப்பட்டது. ஏசி ஹால் மற்றும் பந்தல் என 2 இடங்களில் உணவு பரிமாறப்பட்டது. விழா முடிந்த உடனேயே ஆயிரக்கணக்கானோர் உணவு அருந்த வருகை தந்ததால் கூட்டம் அலைமோதியது. இடம் கிடைக்காததால் பலரும் நின்றபடி உணவருந்தியதை காண முடிந்தது. விஜய் விழாவிற்கு வரும்பொழுது அரங்கின் பின்புறம் வழியாக காரில் வருகை தந்தார். ஆனால் விழா முடிந்து செல்லும் போது காருக்கு பதிலாக திறந்த நிலை பிரச்சார வேனில் நின்றபடி வந்து தொண்டர்களை நோக்கி கையசைத்தார்.